கலைஞரோட நடவடிக்கையை எடுத்து போனாங்க. பட்டு ஆதரவு பெற்ற வன்னியர்கள் வந்து அப்படியே ராமதாஸ் தலைமையில் அழுகின மாம்பழத்தை கொடுத்தாருன்னு ராமதாஸ் வந்து கலைஞரை அவுட்விட் பண்ணிக்கிட்டு அவர் அரசியல் சக்தியாட்டு ஆகிட்டார். பிரமலை கல்லறையும் மறவர்களையும் உள்ளே கொண்டு சேர்த்தார். அவங்க ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆகிட்டாங்க. கடைசியில் கலைஞருக்கு என்ன கிடச்சிது? ஏமாற்றம் தான் மிந்திச்சு. ஏமாளியாக தான் நின்னார். ராமதாஸ் போல்ஸ் ஆகிட்டார். கூட சேர்த்த பிரமலை கல்லரும் மறவரும் ஜெயலலிதாட்ட போயிட்டாப்பில். அப்போ என்ன சாதுரியம், என்ன ராஜேந்திரன் இருக்குது? என்ன இருக்குது? என்ன ராஜேந்திரன் இருக்குது? சும்மா என்னத்தையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சும்மா என்னத்தையும் பேசிகிட்டு இருக்காது, தரவுகளோட பேசணும். கலைஞர் அதில் ஏமாந்தார், அச்சப்பட்டு ஏமாந்தார் வன்னியர்களுக்கு. ஸ்டாலின் அப்படி இல்லைங்க, ஸ்டாலின் அப்படி கிடையாதுங்க. ஆனால் ஜெயலலிதா மாதிரி குறுக்கடா ஒரு கொடுமையாக அரெஸ்ட் பண்ணி வச்சு கொடுமைப்படுத்துகிற அந்த எண்ணமும் ஸ்டாலின் இருக்கலாம். அந்த இடத்துல ஸ்டாலினோட அந்த மெக்னானிமிட்டியை நான் பாராட்டுறேன். ஜெயலலிதா கொடூரமாக பண்ணார், டாக்டர் ஐயா பண்ணதுக்கு ஏற்க தண்டனை கொடுத்து ஜெயலலிதாக்குங்கிறத நானும் பண்ணத்தான் செய்வேன். என்ன இருந்தாலும் அரசியல் ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் டாக்டர் ஐயா மேலே நமக்கு பாசம் உண்டு. ஜெயலலிதா பண்ண கொடுமைக்கு ஏற்க தண்டனை ஜெயலலிதா கிடச்சிங்கிறத நான் அடித்தனமாக தான் சொல்லிட்டு இருக்கக்கூடியவன். பட் ஸ்டாலின் எப்படி டீல் பண்ணுறாருன்னா 2019 பாமக கூட்டணி இல்லாமல் 20க்கு 20 வடக்காட்சிட்டார்.